தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் தேவேந்திர குல கட்சிகளுக்கு சீட் இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவில் தேவேந்திர குல கட்சிகளுக்கு சீட் இல்லை. திமுக கடந்த சட்டசபை தேர்தலில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த 3 கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கின. அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் மக்கள் விடுதலை கட்சி அதன் தலைவர் முருகவேல் ராஜனுக்கு நிலக்கோட்டை தொகுதியை ஒதுக்கியது. ஆதி திராவிட சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில், பறையர் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கியது. அருந்ததியர் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் ஆதி தமிழர் பேரவை ஜக்கையனுக்கு 1 தொகுதி கொடுத்தது. இதில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த முருகவேல் ராஜன் நிலக்கோட்டை தொகுதியில் தோற்று போனார். வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் வழங்கப்படுவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மற்ற தேவேந்திர குல கட்சிகள் இடம்பெறுகின்றன. ஆனால் திமுக கூட்டணியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கப்படாது என்று கூறப்படுகிறது. இது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், அந்த கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கை திமுகவுக்கு வந்துள்ளது. அதனால்தான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் வழங்க திமுக முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் சீட்டு இல்லை என்ற செய்தி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு திமுக மேல் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.